பிரகாஷ், இத பாரு. இந்த ஒரு வாய்ப்பை வச்சு லைஃப் லாங் நம்ம டெண்டர் எடுத்துடலாம். ஜானு, என்ன டெண்டர் ஜானு இது? கவர்மெண்ட் டெண்டர். கவர்மெண்ட் ஹோட்டல் நடத்துறாங்கல்ல, அதுக்கு நம்ம மசாலாவை தான் சப்ளை பண்ண போறோம். வாவ், சூப்பர் ஜானு. என்ன இது மசாலா சப்ளை பண்ற டெண்டரா? இது எப்படி மாறுச்சு? ஒண்ணும் புரியலையே. உங்க ஆசீர்வாதத்தோட நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இதுக்கப்புறமும் நீ ரொம்ப நல்லா இருப்ப தமிழ். சார், என்னது இது? இவரோட பேச்சும் மொழியும் சரியில்லையே. ஏதாவது சதி வேலை பண்ணிட்டு இருக்காரா? என்னவா இருக்கும்? கையில வச்சிருந்த கவர்ல என்ன இருக்கு? சார், ஃபுட் ஆர்டர் பண்ணிருந்தீங்களே? இல்லையே, அப்படி எதுவும் ஃபுட் ஆர்டர் பண்ணலையே. கணேசன்ற பேர்ல ஆர்டர் ஆயிருக்கு சார். குடு. என்னங்க சார்? என் ஒய்ஃப் தான் போட்டிருப்பா. சார், இன்னும் பேமெண்ட் பண்ணல. இரு. ஆ, எவ்வளவு பாச்சு? 285 ரூபா சார். இந்தா. சார், சேஞ்ச் இல்ல சார். தம்பி, இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறேன். என்ஜாய் பண்ணு. மிச்ச பணத்தை நீயே வச்சுக்க. போயிட்டு வா. தேங்க்யூ சார். தமிழ், சூப்பர் தமிழ். இதுக்காக தான் ஒரு வாரமா நான் நைட் தூங்குனதுக்கு அப்புறம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தியா? தமிழ், நீ வந்ததுக்கு அப்புறம் நான் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்குது. நான் ஆசைப்படாதது கூட நடக்குது. கலக்கிற. தேங்க்யூ. தமிழ், தினம் தினம் நீதான் என்னோட அடுத்த வாரிசுன்னு புரிய வச்சுட்டே இருக்க. வாழ்த்துக்கள் தமிழ். தேங்க்ஸ் மாமா. ஐயோ, நம்ம என்ன பிளான் பண்ணாலும் அந்த தமிழ் எல்லாத்தையும் உடைச்சிடுறாளே. அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட் எப்படி அவ கைக்கு போச்சு? அத மட்டும் கரெக்டா அத்தை பாத்திருந்தா இந்நேரம் அவ கதை முடிஞ்சிருக்கும். அவ கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி இருப்பாங்களே. எல்லாம் சொதப்பிருச்சு. சித்தப்பா, என்னாச்சு சித்தப்பா? ரிப்போர்ட் எப்படி மாறி போச்சுன்னு கவலையா இருக்கீங்களா? என்ன ரிப்போர்ட்? அதான் நீங்க டிஎன்ஏ ரிப்போர்ட் வாங்கிட்டு வந்தீங்களே, அந்த ரிப்போர்ட்ட கேட்டேன். என்ன டிஎன்ஏ? ரொம்ப நடிக்காதீங்க. நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன், என் விஷயத்த நீங்க வெளியில சொல்லக்கூடாது, சொன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும்னு. அதையும் மீறி நீங்க இப்படி ஒரு வேலை பார்த்திருக்கீங்கன்னா, பா,
உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அப்போ உங்களுக்கு என் மேல பயமே இல்லல்ல? இல்ல தமிழ், அது நான் நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் அது இதுன்னு போகாம இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இப்ப இப்படி மாட்டிக்கிட்டீங்களே சித்தப்பா. தமிழ் வேணாம், நீ பண்ணிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பெரிய தப்பு. தப்பா? அப்ப நான் பண்றது தப்புனா அப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன? ம்? நான் 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 என்ன தப்பு பண்ணேன்? என்ன சித்தப்பா? ஆலந்தூரு மறந்துட்டீங்களா என்ன? என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆ? ரொம்ப அசிங்கமா இருக்கு சித்தப்பா. கல்யாண வயசுல ஒரு பொண்ணையும் பையனையும் வச்சுக்கிட்டு ச்சே, என்ன வேலை இதெல்லாம்? நியாயமா இப்பவே ஜனாமா கிட்ட சொல்லி இந்த கதையை இப்பவே முடிக்கணும். ஆனா என் பக்கமும் ஒரு வீக்னஸ் இருக்குல்ல, அதான் அந்த சீக்ரெட். அதனாலதான் நான் பொல்ல குடிச்சு அமைதியா இருக்கேன். ஜனாமா கிட்ட மட்டும் இப்ப நான் உண்மையை சொல்லணும்னு நினைச்சேன்னு வைங்க, உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிரும். யோசிச்சுக்கோங்க. அப்புறம் சித்தப்பா, இந்த சவகாசத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருங்க. சித்தி பாவம் சித்தப்பா, அவங்க உங்களை ரொம்ப நம்புறாங்க. ஒரு பொண்ணுக்கு செய்யக்கூடாத துரோகம் அது. நீங்க செய்யற இந்த துரோகத்தை உங்க பொண்டாட்டியும் செஞ்சா உங்களுக்கு எப்படி வலிக்கும்? அப்படி யோசிச்சு பார்த்தா எந்த அமளியும் இந்த மாதிரி தப்பே பண்ண மாட்டான்.